இமையாக நான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன் சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன் சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும் சம்மதமா. அக்கா 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 எங்க இருக்கீங்க அக்கா? எங்கடா கூப்பிட்டா காதுலயே விட மாட்டேங்குது இவங்களுக்கு மட்டும். நம்ம எப்போ வந்து கூப்பிட்டாலும் அக்கா அக்கான்னு ரொம்ப நேரம் கத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மள கவனிப்பாங்க போலப்பா. அது வரைக்கும் எவ்வளவு கூப்பிட்டாலும் காதுல விட மாட்டேங்குது இந்த அக்காவுக்கு. வெளியில போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தா வர மாட்டேங்கிறாங்க. எங்கதான் போனாங்க இந்த அக்கா? இங்க வட உள்ளாரதான் இருக்கேன். ஆந்தோ வரேன்க்கா. அப்பா எவ்வளவு நேரம் கழிச்சு பதில் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம கூப்பிடுறது அவங்க காதுல லேட்டா போய் பதிவிடுமோ? ஒருவேளை அப்படிதான் இருக்கும் போல. ஒருவேளை இந்த அக்கா காது கேட்காம இருக்கலாம்ல. சரி நம்ம போய் பாப்போம். வாடா. ஏங்கா என்னச்சு சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரிக்கா நான் கோவில் போயிட்டு வரேன். கோவிலுக்கா? ஆமாக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்க்கா. நீங்க பத்திரமா இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன். சரி நீ போயிட்டு வாடா. அக்கா நீங்களும் வரீங்களா? இல்லடா இந்த வீட்டை விட்டு நான் வெளியில வரக்கூடாது. நீ போ. நீங்க தாங்க வர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வெளியில போக கூடாதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ கிளம்புடா. அதுக்குன்னு கோவிலுக்கு கூடமா? எதுக்குமே நான் வர மாட்டேன்டா. நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன். என்னக்காச்சி சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா. உங்க தங்கச்சி மாதிரி என்கிட்ட சொல்லலாம். சொல்லுங்கக்கா. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நான் நார்மலா தான்டா இருக்கேன். நார்மலா தானே பேசுறேன். இல்ல மூஞ்சும் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, வாய்ஸும் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அதான் கேக்குறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க. நீங்க தனியாலாம் உட்காந்து யோசிக்க வேணாம். சரியாக்கா? இல்லடா எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன். அது ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சா அதான். என்னக்கா காய்ச்சல் எது வந்துருச்சா? நீங்க வேணா சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்லனா உங்க சித்தப்பா கிட்ட நான் சொல்லட்டுமா? ஐயோ அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதடா. ஏங்கா? உங்களை அப்பா மாதிரி இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. ஏங்கா? விடு. எனக்கு ஏதாவது தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிற விடு. அவர் என்ன அப்பா மாதிரி பாத்துக்கிறது எனக்கு தெரியலன்னு நினைக்கிற விடு. அதை பத்தி எதுக்கு பேசிட்டு? எனக்கு இப்படி காய்ச்சல் நான் ஒரு மாதிரி இருக்கேன். இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிடாத சரியா? சரிக்கா நீங்க சோகமா இருக்கிறதுல சொல்ல மாட்டேன். ஆனா காய்ச்சலே காய்ச்சல்லாம் இல்ல. ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு அவ்வளவுதான். மத்தபடி காய்ச்சல்லாம் எதுவும் இல்ல. விடு. இல்லக்கா நீ பாட்டுக்கு போய் தயவு செஞ்சு சித்தப்பா கிட்டலாம் சொல்லிடாதடா ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லக்கா நான் சொல்லல. உங்களுக்கு ஏதாவது டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்ல வேணாண்டா. நீ வீட்டுக்குள்ள வரது யாராவது பார்த்தாங்களா? ஏக்கா நீ வேற. இதுவே வீடு தனியா இருக்கு. இங்க இந்த வீடு இன்னொரு வீடு மட்டும் தாங்க இருக்கு. மீட்ட வீட்டுக்கெல்லாம் போகணும்னா ரொம்ப தூரம் தாண்டி போகணும். யாருக்கா பார்க்க போறா? இங்க நான் மட்டும் தான் இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க இருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாதுக்கா. சரிடா நீயும் யார்ட்டையும் சொல்லிடுறது சரியா? நான் இங்க இருக்கேன் வீடு பூட்டி இருக்கு அப்படின்லாம் எதுவும் சொல்லாத. நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா நான் தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? சரிக்கா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க. அடிக்கடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேனோ? எனக்கு யார்ட்டையாவது பேசிட்டே இருக்கணும்னு தோணும்க்கா. நான் இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறதுக்குலாம் எனக்கு யாருமே இல்லக்கா. நான் எங்க போனாலும் நான் அமைதியா போகணும் அவ்வளவுதான்க்கா. வீட்டுல இருக்கவங்க நான் இங்க போயிட்டு வரேம்மா இப்படி போயிட்டு வரேன் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான்க்கா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போறேன். நானே யார்ட்டையாவது போய் பேசினா அவங்க என்ன ஒரு மாதிரியா தான் நினைப்பாங்க. நீங்க மட்டும்தான் என் கூட சந்தோஷமா பேசுறீங்கக்கா. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு இப்பதான்க்கா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் நான் இங்க போயிட்டு வரேன்னு சொன்னதே இல்ல. இதுக்கு மேல கவலைப்படாத நான் இருக்கேன் சரியா? நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போலாம் சரியா? சரிக்கா ஃபீல் பண்ணாம போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் ஓகேவா? சரிக்கா நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எதுக்கு? என்ன பத்திரமா போயிட்டு பத்திரமா வர சொன்னீங்கல்ல அதான் நான் சொன்னேன். இல்லைன்னு சொல்லல. ஆனா தேங்க்ஸ்ன்னு சொல்லி என்ன மூணாவது மனுஷங்களாக்கிட்ட பத்தியா? அக்கா அது இல்லக்கா. இது அன்பு அவ்வளவுதான்க்கா. அன்பா இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அக்கா நீங்க வேறக்கா போங்கக்கா. சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அக்கா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கீங்கல்ல? இல்ல சுடு தண்ணி ஏதாவது வச்சு கொடுக்கட்டுமா? அதெல்லாம் இது வேணாம். கோவிலுக்கு போறேன்னு சொன்னல போயிட்டு வா. இல்லக்கா நீங்க சோகமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சொன்ன நீ கொஞ்சம் டயர்டா இருக்க அவ்வளவுதான். மத்தபடி நான் சோகமாலாம் இல்லடா. நீ போயிட்டு வா. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. காய்ச்சல்னு ஏதாவது சொல்லுங்கக்கா. ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வரலாம். நான் தான் சொன்னேன் எதுவுமே இல்லடா. நான் நல்லா தான் இருக்கேன். நீ போயிட்டு வா. அப்படி ஏதாவது காய்ச்சல் ஏதாவதுன்னா நான் சொல்றேன் சரியா? சரிக்கா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுருங்க. மணி 10 ஆயிடுச்சு. உங்க சித்தப்பா கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சாப்பிடணும் சரிங்களாக்கா?
அதுக்கு மட்டும்தான் அவரால் சொல்லுவார். இப்போ கூட எதுக்கு எனக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் பாசத்துலலாம் சாப்பாடு கொடுக்கல. அது உனக்கு புரியவும் புரியாதுடா. எனக்கு கூட்டிகிட்டு வந்தார், எனக்கு சாப்பாடு கொடுக்காம தான் இது பண்ணுவாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, என்னன்னு தெரியல, சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. அதுவும் கரெக்ட் டைமுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வீட்டில் நான் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சண்டை போட்டுருவாரு. ஆனால் இங்கே சாப்பாடுலாம் கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் தெரியுதுடா. கைனாச்சு சைலண்ட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் வரேன்க்கா. போயிட்டு வாடா. எனக்கு கோவிலுக்குள்ள போகணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என் தங்கச்சியை பார்க்கணும், கோவில் போகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். இவளை பொறுத்த வரைக்கும் என்ன சுதந்திரமா விட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா என்ன அடிச்சு வச்சிருக்காங்கன்னு அவளுக்கு தெரியாதுல. இதனால சொல்லவும் முடியாதுல. சொல்லி அழுகிறது கூட யாருமே இல்லை எனக்கு. இந்த வீட்டுல அவ்வளோ தனிமையா இருக்கு, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வீட்டுல இருந்தா என் தங்கச்சி பேசிக்கிட்டே இருப்பா. அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம் இல்ல. இப்ப தனியா இருக்கேன் பாரு. நினைச்ச நேரத்துக்கு எங்கேயும் போக முடியல, வர முடியல. என்னால வெளியில கூட போக முடியல. நீ கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. எனக்கு உன் கூட கோவில் வரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால வர முடியாதுல. இங்கேதான் இருக்கணும் போல. சாமியை பார்க்க கூட என்னால போக முடியாது, அவ்வளவுதான். இன்னும் எத்தனை நாளைக்கு இதை அனுபவிக்க போறேன்னு கூட எனக்கு தெரியல. என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா எத்தனை நாள் வேணாலும் இதை அனுபவிப்பேனா. சந்தோஷமா என் தங்கச்சிக்காக நான் ஏத்துப்பேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு என்ன ஆசை, என்னோட ஆசை நிறைய இருந்துச்சு. ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்காக ஆசையை நிறைவேற்றுறதுக்கு யாருமே இல்ல. என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னா அப்பா அம்மா இருக்கணும், அவங்களும் இல்ல. சித்தப்பா சித்தியாவது இருந்தாங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். சித்தி மட்டும்தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. அதுலயும் ஒவ்வொன்று பார்த்து பார்த்து பயந்து பயந்து செய்வாங்க அப்பெல்லாம். இப்பதான் சித்தி தைரியமா இருக்காங்க. அப்பெல்லாம் உங்களுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கும். நான் ஆசைப்பட்டது எதுவும் என்னால செய்ய முடியாது. அப்பையில இருந்து ஒண்ணு முடிவு பண்ணேன். என் தங்கச்சிக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சேன். இப்ப அவ ஆசைப்பட்டேன்னா அவ கூட இல்லைங்க போது கஷ்டமா இருக்கு. அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சு செஞ்சேன். ஆனா நான் பாரு போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருந்திருக்கலாம்ல. அவங்க பேசுறத கேட்காம இருந்திருக்கலாம். ஏதோ கொஞ்ச நாள் என் தங்கச்சி கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். அவ என்ன கஷ்டப்படுறா, அவ என்ன நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றா. இவ்வளவு கஷ்டமும் வந்திருக்காதுல்ல. அண்ணா வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி வந்தாரு. ஆனா அப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதனா இப்ப கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப கொடுக்கணும்னு நினைச்ச நேரம் என்னமோ அவர்கிட்ட கூட என்னால போக முடியல. ஆனா ஏதாவது பண்ணுனா ப்ளீஸ், நான் ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்துனா. என்னால முடியலண்ணா. கொஞ்ச நாள் இங்க இருந்தா கூட நான் அவ்வளவுதானா. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கிறேன்னா. தனிமையா இருக்குண்ணா. சித்தப்பா எப்ப வருவாரு, என்ன பேசுவாரு அப்படின்னு பயமாவே இருக்குண்ணா. அவரை என் தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைச்சிட்டு இருக்கேனா. இப்ப கூட நீ இருக்க வரைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்தா கண்டிப்பா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிரும்னா. நான் வரமாட்டேனா. எவ்வளோ நாளைக்கோ அவ்வளோ நாளைக்கு என் சித்தப்பா சொல்றதையே நான் கேட்குறேன். அவர் சொல்றதையே கேட்டு நான் வாழ்றேனா. வேற வழி எனக்கு கிடையாதுண்ணா. என்னை யாரும் காப்பாற்றவும் வரமாட்டாங்க. இதுக்குள்ளேயே தான் சாவணும்னு நினைக்கிறேனா. என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக நான் சேர்த்து கூட போவேனா. எனக்கு என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும், அது போதும்னா. அது மட்டும் போதும்னா. எனக்காக கதிர் வந்து அந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு போவான்னு நினைச்சேன். ஆனா அங்கேயும் கதிர் வரல. உன்னோட முகம் எதுவும் எனக்கு தெரியல. சரி விடு, நான் பரவாயில்ல இருக்கட்டும். கடவுளே, அந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா அந்த அக்கா சந்தோஷமா இருக்கணும். அவங்க உன்னை பார்க்க வராதனால அவங்க மேல எதுவும் கோச்சிக்காத. அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பாவம், அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அக்காவுக்கு நல்லது மட்டும் நடக்கட்டும், சரியா? எனக்காக எவ்வளவோ வேண்டி இருக்கேன். எல்லாமே நீ என் கூட இருந்து செஞ்சிருக்க. அதே மாதிரி அந்த அக்காவுக்கும் இருக்கணும் நீ, சரியா? என்ன பாவம், அந்த அக்கா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ தனிமையா இருக்கணும்னு யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவங்க சித்தப்பா மேலேயும் டவுட்டா தான் இருக்கு. இந்த அக்கா ஏதாவது சொன்னாவது ஓகே, ஆனா இந்த அக்கா ஏதோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கே தனிமையா இருக்கிறதா பிடிக்குதுங்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன் கடவுளே, எப்போதும் அந்த அக்கா கூடயே இரு, சரியா? ஏன்னா இன்னும் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் போயிட்டு பத்திரமா வான்னு சொன்னாங்க. அது அந்த அக்கா மட்டும்தான். அதனாலயாவது அந்த அக்காவுக்கு எதுவும் ஆக கூடாது கடவுளே. அந்த அக்காவை நல்லபடியா பாத்துக்கோ. இந்த அக்கா நல்லா இருக்கணும் கடவுளே. அவங்களுக்காக தான் இன்னைக்கு கோவிலுக்கே வந்தேன். அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனாலன்னு தான் எனக்கு தெரியல. அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட வந்து அந்த பாரத்தெல்லாம் கொட்டி வைக்கலான்னு வந்தேன். எனக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்கன்னா அது அவங்க மட்டும்தான். எனக்குன்னு இருக்க புது சொந்தம் அவங்க மட்டும்தான் கடவுளே. எனக்காக அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எனக்காக சிரிச்சு பேசினாங்க அன்னைக்கு. அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். அவங்க நல்லா இருக்கணும், சரியா? நீதான் அவங்க கூடயே இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது கடவுளே. எங்க பார்த்து எங்க பார்த்து உங்களுக்கு ஒண்ணுல தானே அக்கா. அக்கா கீழே விழுந்துட்டேங்கக்கா. வாக்கா, உன் தங்கச்சி கீழே விழுந்தா வரவே இல்லக்கா. அப்ப நீ வரணும் தானேக்கா. எங்கக்கா இருக்க? வாக்கா. அக்கா வலிக்குதுக்கா, ரொம்ப வலிக்குதுக்கா. வாக்கா. அக்கா உங்களுக்கு ஒண்ணுல தானே? ஓகே தானே? லைட்டா தலை சுத்திடுச்சு, அவ்வளவுதான். உங்க கூட யாருமே வரலையாங்க? தனியா நீங்க பாட்டுக்கு வரீங்க, அதுவும் தலை சுத்திடுச்சுங்கிறீங்க. எங்கேயாவது போய் விழுந்துட்டீங்கன்னா யாருங்க பாத்துக்கிறது? ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? என்னங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. இல்ல அதெல்லாம்
உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே? ஓகே தானே? நான் ஓகே தான், நீங்க கிளம்புங்க. சரிங்க வாங்க, அங்க கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ட்டேன். இன்னைக்கு என் அக்கா இருக்கா, என் அக்கா வருவா. சரி உங்க அக்கா இங்க. சரி உங்க அக்காவை கூப்பிடுங்க. அவ இங்க இல்ல. அப்புறம் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? அப்புறம் அக்கா வருவான்னு சொல்றீங்க? அவ வருவா, நீங்க கிளம்புங்க. எனக்கு பாத்துக்க தெரியும். இல்லங்க தலை சுத்துதுன்னு சொல்றீங்க, திரும்பி எங்கேயாவது விழுந்துற போறீங்க. வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ஒண்ணும் வேணான்னு தெரியல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த பாத்துக்க தெரியும். தெரியும். இப்ப கீழே விழுந்துட்டீங்க, கொஞ்சம் இல்லைன்னா மண்டையில அங்க பாருங்க இடிச்சிருக்கும். அதனாலதான் சொல்றேன், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அண்ணன் வந்திருக்க, அண்ணன் கூட்டிட்டு போவான். அண்ணாவா? எங்க அவரு? முதல்ல உங்க அண்ணனை கூப்பிடுங்க. காலையில சாப்பிட்டீங்களா? இல்ல நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? சரி வாங்க, கோவில்ல பிரசாதம் போடுறாங்க, வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேணாம், என் அக்காவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். எங்க என்னங்க அக்கா தெரியலங்கிறீங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியலங்கிறீங்க. அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களா? இப்படியே போனீங்கன்னா அப்புறம் திரும்பி தலை சுத்தும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க கீழே விழுந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க அண்ணனையும் வேற காணும், அப்புறம் எப்படி போவீங்க? அதனாலதான் சொல்றேன் வாங்க. அதுதான் நான் வேணான்னு சொல்றேன்ல. அது இல்லைங்க, அப்புறம் திரும்பி தலை சுத்திர போகுது. அண்ணன் வருவான், அண்ணன் பாத்துப்பா. நீங்க வந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி உங்க அண்ணன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் வேணாம், நீங்க கிளம்புங்க. அண்ணன் இப்ப வந்துருவா, நீங்க கிளம்புங்க. நான் வேணா போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா? சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்னமோ போங்க, என்ன எதை சொன்னாலும் வேணாங்கிறாங்க. கூட்டிட்டு போய் எங்க உட்கார வைக்கிறேன்னு சொன்னாலும் வேணாங்கிறாங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டாலும் வேணாங்கிறாங்க. அப்புறம் என்ன திரும்பி தலை சுத்தி எங்கேயாவது கீழே விழுக போறாங்களா? இவங்க அண்ணன் எங்க தான் போனாரோ, கூடயே இருக்க வேணாமா? காலையில இருந்து சாப்பிடல. இவங்க வேற ரொம்ப அழுந்திருப்பாங்க போல. மூஞ்சிலேயே தெரியுது, ஒரு மாதிரி சிவப்பா இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சமாவது பாத்துக்க கூடாதா? சரி உங்க அக்கா எங்க? அக்கா அக்கான்றீங்களே, கீழே விழுந்தப்ப கூட அக்கான்னு சொன்னீங்க. எங்க? தெரியல, அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல. சரி நைட்டு சாப்பிட்டீங்களா? இல்ல நான் என்ன சாப்பிடல. நைட்டும் சாப்பிடலையா? எங்க உங்க வீட்டுல என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? சாப்பிடாம தான் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? அப்புறம் இப்படிதான் தலை சுத்தம். அப்ப உங்க அண்ணன் இங்க, அவர் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும், உங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டே நான் போறேன். திரும்பி தலை சுத்தல் வந்துருச்சுன்னா தண்ணி குடுக்கறீங்கனாலும் வேணாங்கிறீங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சிட்டு மூஞ்சி கழுவுனீங்கன்னா சரியா போயிடும். தண்ணி எல்லாம் வேணாம். சரி ஏதாவது ஜூஸ் எது குடிக்கிறீங்களா? நான் போய் வாங்கிட்டு வரட்டா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம், விடுங்க. என் கைய பிடிங்க, அங்கிட்டாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம். என் அண்ணன் இங்கதான் வெயிட் பண்ண சொன்னா, அவன் வருவான். உங்க அண்ணன் இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு, நீங்களும் இங்கே இருங்க. ஏற்கனவே தலை சுத்தி கீழே விழுந்திருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன் வாங்க. அங்க கொஞ்ச நேரம் போய் மேல உட்காரலாம் வாங்க. அப்படியே தண்ணியில கொஞ்சம் மூஞ்சி கழுவுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு வாங்க. அண்ணன் இங்கதான் வருவான். எங்க அண்ணன் வந்தா இங்கிட்டுதான் இருக்க போறீங்கன்னு தேட போறாங்க. என்னங்க இப்ப அதுக்கு? நீங்க வந்து மூஞ்சி கழுவுங்க வாங்க, அப்பதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். நீங்க வேணா வாழைப்பழம் சாப்பிடுறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம், விடுங்க. எங்கதான் போனாரோ அவர் அண்ணன், வரட்டும் அப்புறம் இருக்கு. அவ மூஞ்சிலேயே நல்லாவே தெரியுது, அவ்வளவு டயர்டா இருக்கா. அப்படி இருக்கவள கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு தனியா வேற விட்டுட்டு போயிருக்காரு. என்னதான் சொல்றாரு உங்க அண்ணன்? எதை கேட்டாலும் இவங்க வேணான்னு சொல்றாங்க. கீழே வேற விழுந்துட்டாங்க, கால் வலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் அவங்க அண்ணனை காணோம். ஒரு பொண்ணை விட்டுட்டு போனமே, பாக்கணும்ல இல்ல. இன்னும் அவர் வர காணோம். எங்க உங்க அண்ணன் எங்க போனாங்கன்னு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. 2 நிமிஷத்துல வந்தாருன்னு அண்ணன் போனாங்க, தெரியல. நான் என் அக்காவை பார்க்கணும். சரி உங்க அக்கா எங்க இருக்காங்க? எங்க கோவில்ல இருக்காங்களா? கோவில்ல இருக்காங்கன்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் அவங்க கிட்ட. எனக்கு தெரியாது. தெரியாதா? சரி அப்புறம் எங்கதான் இருக்காங்க உங்க அக்கா? உங்க அண்ணன் கூட்டிட்டு போய் காட்ட மாட்டேங்கிறாரா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, அவ எங்க இருக்கான்னு தெரியல. எங்க இருக்கான்னு தெரியல. அவங்க பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது புரிஞ்சாவது பரவாயில்ல, ஒண்ணும் புரியல. அண்ணன் வந்துட்டா, கை கொடுங்க, எந்திரிச்சு நிப்பீங்களா? இல்ல நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் லைட்டா தலை சுத்திடுச்சு. வந்து என்னாச்சுன்னு கேளுங்க. அவ நேத்து நைட்ல இருந்து சாப்பிடலையா? அவளுக்கு தலை சுத்தல் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அக்கா அக்கான்னு வேற சொல்லிட்டு இருக்கா. என்னங்க நீங்க? என்னடா ஒண்ணும் இல்ல தானே? ஓகே தானே? இல்லண்ணா ஓகே தானா. ரொம்ப பாசம் போலே, சொன்ன உடனே போய் பாத்துட்டாரு. நான் தான் உன் அக்காவை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேன்ல, அதை பத்தி ஏன் நீ யோசிக்கிற? உன் அக்காவை கண்டுபிடிச்சு தரது என்னோட வேலை, சரியா? நீ ஏன் நைட்டு சாப்பிடல? அதையே நீ என்கிட்ட சொல்லல. அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சாப்பிட்டேனா. இங்க இல்ல, போய் போய் அவங்க இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஓ, யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்லவே என்கிட்ட சொல்ல மாட்டியா? இது உனக்கு தேவையாடி? ஓடிட்டு கம்முன்னு இருந்தமான்னு இருந்திருக்கலாமா? நீயா போய் வாண்டடா வாங்குறியா? வாங்க, நல்லா வாங்க. அண்ணா அது இல்லண்ணா. சித்தி உன்னை சாப்பிட வைக்கலையா? இல்லண்ணா எனக்கு பசிக்கலண்ணா. சரி வா, நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டு உன்னை வீட்டுல விடுறேன். இல்லன்னா நீ என் வீட்டுக்கு வரியா? என் வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கியா? அண்ணா அக்காவை பார்க்கணும் போல இருக்குண்ணா. நான் தான் சொன்னேன், உன் அக்காவை கண்டுபிடிச்சு தரது என் வேலை. என் வீட்டுல இருப்பதான் என்னால உன்னை பாத்துக்க முடியும். இங்க என்னால சும்மா சும்மா வர முடியாதுடா. வந்தாலும் உங்க சித்தப்பா என்னென்ன பேசுவாருன்னா எனக்கு தெரியல. அதனால அங்க என்னால சும்மா சும்மா வர முடியாது, சரியா? நீ வா, என் வீட்டுக்கு வா, சரியா? அண்ணா
சித்தப்பா ஏதாவது சொல்லுவாருண்ணா. அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன், புரிஞ்சுச்சா? அண்ணா அது இல்லண்ணா. இந்த அண்ணன் சொல்றதை கேட்க மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, நீ வா. வேணா சித்தியை கூட நம்ம கூட கூட்டிட்டு போலாம், சரியா? அண்ணன் பயமா இருக்குண்ணா, சித்தப்பா ஏதாவது திட்டுவாருண்ணா. என்ன நீ அவளை விட நீ தானே தைரியமா இருப்ப. இப்ப என்ன நீ உன் சித்தப்பா திட்டுவாருன்னு இப்படி இருக்க? உன் அக்கா உன் கூட இல்ல, உன் அக்காவை காணுங்கிறனால பயப்படுறியா? இல்லண்ணா, எனக்கு சித்தப்பா ஏதாவது பண்ணிருப்பாருன்னு தோணுதுண்ணா. அவருனாலலாம் உன் அக்காவை கை கூட வைக்க முடியாது, சரியா? நீ எல்லாம் பயப்படாது. உன் அக்கா எங்கேயாவது பயந்து எங்கேயாவது இருக்கணும்னு இருக்காளான்னு நமக்கு தெரியாது. ஆனா என் மனசு சொல்லுது என் தங்கச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லாதான் இருக்கான்னு. சரியா, நீ கவலைப்படாத. இவங்க என்ன இவங்க சித்தப்பாவை குறை சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அக்காவும் அப்படிதான், இதோ இவங்க இப்பவும் அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேளை இவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ என்னமோ, அதனாலதான் இப்படியோ என்னமோ போ. நம்ம வீட்டுக்கு போலாம், சரியா? சரி, நான் சித்தப்பா கிட்ட. அவர்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உன்னை பத்தி கவலைப்படாத ஒருத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் தங்கச்சி இப்படி பயப்படுவான்னு நினைச்சு கூட பாக்கல. என்னடா பயமா இருக்கா? ஆனா அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு பயமா இருக்குண்ணா. என் அண்ணன் உன் கூட இருக்க வரைக்கும் உன்னை நான் திட்ட விட மாட்டேன், சரியா? நீ என்னோட தங்கச்சி போதுமா? ஆனா அவர் ஏதாவது பண்ணிருவாருன்னு பயமா இருக்குண்ணா. என்னையும் ஏதாவது பண்ணிருவாருன்னு இருக்குண்ணா. நீ உன் அக்கா போனதுல இருந்து நீ ரொம்ப பயப்படுறடா. உன் அக்கா உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கா? எப்போதும் தைரியமா இருக்கணும் தானே சொல்லியிருக்கா. ஆனா நீ இப்படி தைரியமா இல்லாம இருக்க. எப்போதும் நீ தைரியமா இருக்கணும், சரியா? சரிண்ணா. சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாண்ணா. நம்ம ஒருத்தங்க நிக்கிறோமே, பேசிட்டு இருந்தோமே, அதை கவனிக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான், நம்மளும் போலாம். ஆனா அவங்க கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேண்ணா. மயக்க போட்டு விழுந்தோனையும் கூட அவங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என் தங்கச்சியை பாத்துக்கிட்டதுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். இதுக்கு மேலே அவ கூட இருங்க. அவ சாப்பிட்டால என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. இது கனவா இல்லை நனவா?